இது எல்லாம் தெரிந்த பிறகும் ஒரு கேள்வி இன்னும் மீதம் இருக்கிறது. இந்த 3 பேரரசுகள் உலக சக்திகள் என்றால் அவர்களின் சாட்சிகள் எங்கே? தமிழ் வரலாறு கல்லிலும் கடலிலும் எழுதப்பட்டது. பூம்புகார் ஒரு நாள் கடலில் மூழ்கிய நகரம். இன்று கடலுக்குள் கோரில்களின் சிதிலங்கள் மௌனமாக நிற்கின்றன. இது கதையா? இல்லை, இது கண்டுபிடிப்பு. 1000 ஆண்டுகள் கடந்தும் சில கற்கள் இன்னும் பேசுகின்றன. கோயில் சுவர்களில் பதிக்கப்பட்ட கல்வெட்டுகள், வரிமுறை, நிர்வாகம், பெண்களின் உரிமைகள் கூட அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கல்வெட்டுகள் நாம் படித்த பாடப்புத்தகங்களில் ஏன் இல்லை? தென்கிழக்கு ஆசிய கோயில்களில் தமிழ் எழுத்துகள், ரோம நாணயங்களில் தமிழகத்தின் தடயம். இது தற்செயலா? அல்ல, இது உலகமெங்கும் பரவிய ஒரு நாகரீகத்தின் சாட்சி. கேள்வி இங்கேதான் தொடங்குகிறது. ஒரு நாகரீகம் மிகவும் முன்னேறியிருந்தால் அதை ஒதுக்குவது எளிதான வழியாகிறது. அதனால் தமிழ் வரலாறு சிறிதாக எழுதப்பட்டது, சில இடங்களில் முழுதாகவே மறைக்கப்பட்டது. நாம் இழந்தது ஒரு பேரரசை மட்டுமல்ல, நாம் இழந்தது நம் அடையாளம், நம் பெருமை, நம் உண்மையான இடம் உலக வரலாற்றில். இந்த வீடியோவும் முழு உண்மை அல்ல, ஏனெனில் தமிழ் ஹிடன் ஹிஸ்டரி இன்னும் ஆழமாக உள்ளது. அடுத்த பகுதியில் தமிழ் பேரரசுகள் எப்படி வீழ்ந்தன? அது விபத்தா அல்லது திட்டமா?